இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு யூத். இது ஒரு ஜாலியான ஃபன்ஃபுல்டான படம். இந்த படத்தை கென் கருணாஸ் டைரக்ஷன் பண்ணி ஆக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்காங்க கூட வெட்டியா சுத்திட்டு இருக்க ஒரு பையன் எப்படி அவங்க குடும்பத்தோட கஷ்டத்தையும் லைஃபையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது தாங்க. ஓவரா பேசாம வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட அம்மா எப்படியாவது என் பையன் 10th பாஸ் ஆயிடணும் அப்படின்னு எல்லா சாமிகிட்டையும் வேண்டி பூஜை பண்ணுறாங்க. பூஜைக்கு யூஸ் பண்ண எலுமிச்சம்பழத்தை வச்சு லெமன் ஜூஸ் போட்டு ஹீரோவை எழுப்பி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. டேய் மவனே, இதை குடிடா, காலையில எந்திரிச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்கேன்டா, இதை குடிச்சேன்னா எல்லா சாமியோட அருளும் கிடச்சி நீ 10th பாஸ் ஆயிரோடா அப்படி இப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவனும் எனக்கெல்லாம் வேணாம்மா, நேராக தூக்கி இதை அப்பாட்ட கொண்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்லி அரை தூக்கத்தில் சொல்கிறான். ஜூஸ் வீணா போயிருமேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை போய் எழுப்புறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் அங்கே நடிச்சிருக்காரு. ஹீரோவை அவள் அப்பாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஹீரோட அம்மா ஹீரோட அப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்த உடனே அவனுக்கு போட்ட ஜூஸை எனக்கு தெரியா, அவனே ஒரு வெத்து வேட்டு, அவனுக்கு போட்ட ஜூஸை நான் குடிக்கணுமான்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை திட்டி அனுப்பிடுறாரு. ஹீரோவோட அப்பாவான சுராஜ் ஒரு பேக்கரி கடையை வச்சு ரன் பண்ணிட்டு வராரு. இவருக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை. ஆனால் போதுமான அளவு படிப்பறிவு இல்லாதனால இவரால் ஆக முடியல. நம்ம தான் இப்படி ஆயிட்டோம், நம்ம பையனாவது பெரிய ஆளா வரணும்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படுறாங்க. காலையிலே 10th ரிசல்ட்டை பார்க்கறதுக்காண்டி ஹீரோவோட அம்மா ஹீரோவை கூட்டிட்டு பரபரப்பா ப்ரௌசிங் சென்டருக்கு போறாங்க. ஆனா ஹீரோவோட முகத்துல ஒரு துளி அளவு கூட பயம் தெரியலங்க. ஆனா ஹீரோவோட அம்மா பயத்தோட ரெஜிஸ்டர் நம்பரையும் கொடுத்து ரிசல்ட் பார்க்குறாங்க. ரிசல்ட்டை பார்த்தா பையன் 35, 36, 37 எப்படியோ பாஸ் பண்ணி 10th பாஸ் ஆயிட்டான். ஜஸ்ட் பாஸையே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண அளவுக்கு இவங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவங்க பையனை கூட்டிட்டு நேரா பேக்கரி கடைக்கு வராங்க. வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட நம்ம பையன் பாஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. பாஸ்லாம் ஆயிட்டான், சரி எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 200 வருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. 200 மார்க்கா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாளையிலேருந்து உன் பையனை ஒழுங்காக பேக்கரிக்கு வர சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இவன் இனியும் படித்து உடுப்புற போகிறது கிடையாது, இவனெல்லாம் படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு, நான் இனிமேல் இவனுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன், ஒழுங்காக பேக்கரிக்கு வேலைக்கு அனுப்புங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் இவனை படிக்க வைக்க தேவையில்ல, நானே இவனை படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கடுப்போடு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பையனை கூட்டிகிட்டு கோவத்தோடு கிளம்புறாங்க. எப்படியும் இவனுக்கு சீட்டு கிடைக்காது, டிசி கொடுத்து அனுப்ப போகிறாங்க. இவன் எடுத்திருக்க மார்க்குக்கு வேற எங்கேயும் சீட்டு கிடைக்காது, வேற எப்படி இவன் +1 ஜாயின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மா ஹீரோ படிக்கிற ஸ்கூலுக்கு வராங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் கிட்ட ஹீரோவோட 11th சீட்டு கேட்க பிரின்சிபலும் உங்க பையன் 10th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம், இதுக்கு மேலேயே அவனை எங்களால மேய்க்க முடியாது, தயவு செய்து இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிருங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பண்ற சேட்டைக்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல சீட் தர முடியாதுன்னு ஹீரோட பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஹீரோவோட அம்மா பிரின்சிபல் கிட்ட நீங்கள் என்கிட்ட என் பையனை இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன சொன்னீங்கன்னு மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பையனை இந்த ஸ்கூலில் சேர்க்கல நான் நல்ல விதமாக தான் சொன்னேன், ஆனால் இப்போ இவன் பண்ணுற சேட்டைக்கு இந்த ஸ்கூலில் இவனுக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் விஷத்தை குடிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லி ஹீரோட அம்மா பிரின்சிபலை மிரட்ட உடனே ஸ்கூலோட பிரின்சிபலும் ஐயோ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க, உங்கள் பையனுக்கு வேணால் நான் அந்த ஸ்கூலில் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இனிமேலும் உங்கள் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா அவன் எந்த ஒரு வாழ்த்தனம் பண்ணாமல் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு வழியாக ஹீரோவோட அம்மா அவனுக்கு சீட்டும் வாங்கிட்டாங்க. ஹீரோவும் +1 ஜாயின் பண்ணுறான். +1 போனதுக்கப்புறமாவது திருந்தி படிப்பான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டும் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். படிக்கிறத தவிர எல்லா சட்டையும் ஹீரோ பண்ணுறான். ஹீரோவும் ஹீரோட கேங்கும் இப்படியே இருக்கிறதுனால ஹீரோட கிளாஸ் டீச்சர் இவங்க எல்லாத்தையும் கிளாஸுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு இருக்காங்க. வெளியே நிற்க வச்சாவது உருப்பிடுவான்னு பார்த்தா அப்பவும் உருப்பிட மாட்டேங்கிறாங்க. இவங்கள மாதிரியே இவங்க பக்கத்து கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணையும் அவங்க கிளாஸ் டீச்சர் வெளியே நிற்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் பிரஷிகா. இவங்க தான் இந்த படத்தோட 3 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இந்த பொண்ணு எல்லாருமே டெய்லி வெளியவே நிற்கிறதுனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. இவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடல அந்த பொண்ணுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். ஒரு நாள் ஹீரோ நாங்கள் சேட்டை பண்ணுறோம் ஓகே எங்களை வெளியே நிற்க வைக்கிறாங்க, நீ ஏன் டெய்லி வெளியே வந்து நிற்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது தான் ஹீரோயின் டெய்லி கிளாஸ் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களாம். அதை பார்க்குற கிளாஸ் டீச்சர் டெய்லி இவங்களை வெளியே நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோட அப்பா வேற பேக்கரி கடை தான் வச்சிருக்காரா, அதனால ஹீரோ எப்பவும் ஹீரோயினுக்கு பப்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதனால இவங்களுக்கு இடையில உள்ள பாண்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்படியே இவங்களுக்கு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் பிரஷிகா ஹீரோ கிட்ட இனிமே என்னால ஒன்னும் 1 வீக்குக்கு பார்க்க முடியாது, ஏன்னா என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் ஃபேஸ்புக்ல ஹீரோயினோட மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு இருக்கல அவனுக்கு இன்னொரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது. அந்த ஐடி பேரு சோனால்னு போட்டிருக்கு. யாரான்னு பார்த்தா இந்த பொண்ணு இவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்றான்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்னால இதை நம்ப முடியல. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நாளைக்கு இந்த பொண்ணை நம்ம ஸ்கூல் கேண்டீனுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் வர சொல்லி சொல்றான்.
அந்த பொண்ணும் கேன்டீனுக்கு வர இவனோட ஃப்ரெண்ட்ஸால இதை நம்ப முடியல. அந்த பொண்ணு இவனை லவ் பண்றேன்னு சொல்ல இவங்க 2 பேருக்கு இடையில லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோட ஃப்ரெண்டும் இதெல்லாம் தப்பு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோவும் எதிரா தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோட ஃப்ரெண்டும் இப்படி ஒரே நேரத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு மச்சான், இது தெரிஞ்சா பிரசிகா ரொம்ப வருத்தப்படுவா, ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வை மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோவும் சரிடா மச்சான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் டே. 1 வீக் லீவ் முடிஞ்சு பிரசிகாவும் ஸ்கூலுக்கு வரா. பிரசிகாவும் ஹீரோவுக்காக ஹீரோவோட டான்ஸ் பார்க்க அவங்க வந்திருக்கா. ஹீரோ டான்ஸ் ஆடி முடிச்சதும் ஹீரோவை பார்த்து பிரசிகா பேசுறா. ஹீரோ டான்ஸ் ஆடின பத்தி பேசி இருக்கும் போதே அங்க சோனலும் வரா. சோனல் வந்ததை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோவும் பிரசிகா கிட்ட ஒரே நிமிஷம் மட்டும் புரிய, அவன் என் ஃப்ரெண்டு தான், அவட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பிரசிகாவும் ஓகே அப்படின்னு சொல்றா. சோனலும் ஹீரோவும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து பிரசிகாவோட ஃப்ரெண்ட்ஸு அவளை பார்க்க வராங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து சோனலை தான் லவ் பண்ணுறான், உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போனதுனால அடுத்த நாளே ஸ்கூலில் போய் ஹீரோ கிட்ட பேசுகிறா. பிரசிகாவும் ஹீரோவை பார்த்து நீ சோனலை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரசிகா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்ட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எதையுமே நம்பாத அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்புகிறான். உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நான் அன்னைக்கு சொன்னதாண்டா இன்னைக்கு சொல்கிறேன், நீ சோனல் கிட்ட போய் நான் உன்னை லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு புரிய வைடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் சரிடா நாளைக்கு நைட்டே போய் இதை பற்றி சோனல் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். அடுத்த நாள் நைட்டே ஹீரோவும் சோனலும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவும் சோனலை பார்த்து சோனல் நான் பிரசிகாவை லவ் பண்ணுறேன், அதனால நாம 2 பேரும் இனிமேல் பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சோனலும் இதை நீ என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்த பிரசிகா பலாருன்னு ஹீரோட கண்ணத்திலே ஒரு அற விடுறா. என்னடா நடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரசிகா கண் கலங்கிட்டே கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் பிரசிகா கிட்ட சோனல் என்னை லவ் பண்ணுறா, ஆனால் நான் சோனல் கிட்ட நான் பிரசிகாவை லவ் பண்ணுறேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போதுக்காண்டி தான் வந்தேன். ஆனால் நீ என்னையே சந்தேகப்பட்டு நீ அடிச்சிட்டல, காதலில் சந்தேகம் வந்தால் நிலைக்கவே நிலைக்காது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் என்னைய உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்க சோனலுக்கு தான் நான் ஓகே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா இங்கே தாங்க படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த சோனலே பிரசிகா கேங்கில் உள்ள ஒரு ஆள் தான். பிரசிகா இல்லாத அந்த ஒரு வாரத்தில் ஹீரோவோட உண்மையான முகம் பிரசிகாவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படி ஒரு வலையை விரிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஹீரோவும் வசமாக மாட்டிக்கிறான். ஒரு பக்கம் சோனல் நக்கலாக சிரிக்க, இன்னொரு பக்கம் பிரசிகாவும் என்னைய இப்படி ஏமாத்திட்டே பிரவீன் சொல்லி பலார்னு அறைய அடி வாங்கிட்டு பிரவீன் பின்னாடி திரும்பினா இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு. அந்த வழியா பேக்கரியை மூடிட்டு அவங்க அப்பா வந்ததுனால ஹீரோ அடி வாங்கினதையும் பார்த்துடுறாரு. ஹீரோ என்ன ஆக போறானோன்னு தெரியலேன்னு நம்ம எல்லாரும் முடிச்சிட்டு இருக்க இந்த இடத்துல தாங்க இன்ட்ரோவலும் போடுதாங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோட அப்பா ஹீரோ நடு ரோட்டில் ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கின பார்த்ததுலேருந்து அவனை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. வண்டி தொடக்க வைக்கிறது, பேக்கரியில் வேலை பார்க்க வைக்கிறதுன்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வழி ஆக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ஹீரோ பிரசிகா கூட பிரேக்கப் ஆனதுக்கு காரணமான அந்த சோனலை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க இந்த டைமில் இவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆலப்புழாக்கு ட்ரிப் கூட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப்பில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சோனலை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு ஒரு பக்கம் அழுகிட்டு இருக்க, இதை இவங்க கிளாஸ்லேயே பயங்கரமாக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணான கனகவல்லி அப்படிங்கிறவ பார்க்குறா. இவங்க தான் இந்த படத்தோடைய 3வது ஹீரோயின். இந்த பொண்ணு சோனல் அழுகிட்டு இருக்க பார்த்துட்டு ஏன் நீ எதுக்கு அழுற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே சோனலும் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்த டார்ச்சரை பற்றி சொல்கிறா. இதை கேட்ட கனகவல்லி செம காண்டாயி ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் கண்ட மணிக்கு கிளின்னு கிழிச்சிடுறா. இவ அப்படி ஹீரோவை அசிங்கப்படுத்தினால இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்துன்னு சொல்லி ஹீரோ வெஞ்சன்ஸோட திரும்பி ஸ்கூலுக்கு வரான். இதுக்கப்புறம் ஒரு நாள் கனகா அவளோட ஃபேமிலி ஆல்பமை அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிட்டு இருக்கா. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆல்பத்தில் உள்ள அவள் அப்பாவோட போட்டோவை ஹீரோ பார்த்துடுறான். கனகாவோட அப்பாவுக்கு சொட்டை இருக்கிறத பார்த்த ஹீரோ அவளோட அப்பாவை கலாய்னு கலாய்க்கிறான். அவன் மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் சேர்த்து கனகாவோட அப்பாவை கலாய்னு கலாய்க்கிறாங்க. இவனுங்க அப்படி கலாய்ச்சிட்டே இருந்த பார்த்துட்டு இருந்த கனகா மனசுடைஞ்சு போய் கிளாஸ்லேயே அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல அவங்க கிளாஸுக்கு சாரும் வராரு. போச்சு அவ்வளோதான், நீ செத்தடா, கனகா அவனைய மாட்டி கொடுக்க போறா, உனக்கு டிசியை கொடுத்து அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயமுறுத்த பயத்துல ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாம கனகா கிட்ட கெஞ்சி கேட்கறான். கனகா ப்ளீஸ் கனகா, சார் கிட்ட எல்லாம் மாட்டி கொடுத்துறாத அப்படி இப்படின்னு கேட்டு பாக்குறான். ஆனா கனகா அழுவே நிறுத்தவே இல்லை. அவள் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கா. அவளோட சாரும் உனக்கு என்னாச்சுமா, எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, சரி எனக்கு பயங்கரமான தலைவலி, நான் மெடிக்கல் ரூம் வர போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. ஏமா ஒரு தலைவலிக்கலாமாமா அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோவை கனகா போட்டு கொடுக்கல. இங்க இருந்து தான் கனகாவை ஹீரோ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்சிருந்தா ஹீரோ போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா போட்டு கொடுக்கல. என்னவா இருக்குன்னு சொல்லி ஹீரோ கனகாவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் கனகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஹீரோவும் கனகா கிட்ட போய்
நீ நினச்சிருந்தா அன்னைக்கு உங்கள் அப்பாவை கலாய்ச்சதுக்கு நீ சார்கிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ ஏன் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு கனகா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் அவங்களோட ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஃப் டே லீவ் விட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. நம்ம அம்மாவுக்கு பர்த்டேன்னு போய் சொல்லிட்டு கனகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு ஹீரோ பிளான் போட்டுட்டு கனகாவை கூப்பிடுறான். அதுக்கு கனகாவும் நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் கூட்டிட்டு போவோம், அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறான். அப்படியே இவங்க கிளாஸில் உள்ள எல்லாருமே ஹீரோட வீட்டுக்கு வராங்க. பர்த்டேவே இல்லாத ஹீரோட அம்மாவுக்கு பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு கனகா கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கனகாவும் சரின்னு சொல்கிறா. அப்போ பார்த்து ஹீரோட அப்பாவும் வீட்டுக்கு வராரு. ஹீரோட அப்பாவும் யாருக்கு இப்போ கேக் வெட்டினீங்க, எதுக்கு இந்த வேண்டாம் வேலைன்னு கத்திக்கிட்டே உள்ளே வந்தா உடனே ஹீரோவும் அப்பா இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு கனகா முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போட அட ஆமாம் இல்லை, இன்னைக்கு உங்கள் அம்மாவோட பர்த்டே இல்லை, நானும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், நீ அதுக்குள்ளே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்ட, சரி விடு. ஆமாம் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்க இது என் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, அந்த பொண்ணுக்கு வேற நேராகும், ஒழுங்காக ஆட்டோ எல்லாத்தையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் பிரவீன் அப்படின்னு சொல்லி கனகாவும் கிளம்புறா. உடனே கனகாவும் பிரவீன் கிட்ட நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பிரவீனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரவீனும் கனகா கிட்ட நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கனகாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த அன்னைக்கு கனகாவும் ஆட்டோவில் ஏறி கிளம்புறா. ஆட்டோ போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிற்கிது. என்னடான்னு பார்த்தா கனகாவும் ஹீரோ கிட்ட நீ 3 படம் தனுஷ் மாதிரி பண்ணுவல பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த அன்னைக்கு ஹீரோக்கும் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயினும் ஆட்டோவில் போயிடுறா. அடுத்தது முட்டை கலக்கி சாங் தான். இதுக்கு அடுத்தால இவங்க ஸ்கூலில் ஆனுவல் டே வேற வருது. அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஹீரோ டான்ஸ் பண்ண போகிறதா கனகா கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறது யாருன்னா அவன் பேர் தான் சித்தார்த். இவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமாகவே ஆகாது. ஹீரோவும் சித்தார்த் கிட்ட நான் இந்த ஆனுவல் டேக்கு டான்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல அவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். இதனால ஹீரோக்கும் பயங்கரமாக கோவம் வருது. என்னைய விட டான்ஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சித்தார்த் கேங்லாம் ரூமில் இருந்து டான்ஸ் ஆடக்காண்டி ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேல ஹீரோவும் ஸ்கெட்ச் போட்டு அவனோட ஃப்ரெண்டை விட்டு அந்த ரூமை பூட்ட வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட கேங்கும் வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சும்மா எஸ்டிஆரோட பாட்டை போட்டு பட்டையை கிளப்புறாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படி ஸ்கூலே கொண்டாடுது. இப்படி பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சித்தார்த்து வெளியே வந்து எங்களை இப்படி ஆட விடாமல் பண்ணிட்டியான்ட்டு ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுறான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கல ஹீரோ காண்டி கனகா சித்தார்த்து கிட்ட பேசி அவனை அங்கேருந்து கூட்டு போயிடுறா. கனகா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறத கூடவே இருந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ நீ பண்ணுறதாண்டா உண்மையான லவ், நீ ஃபேர்வெல் டே அன்னைக்கு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேர்வெல் டேவும் வருது. ஹீரோவும் தயங்கி கனகா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண கனகாவும் நான் உன்னை லவ்லாம் பண்ணல, நம்ம 2 பேருக்கு இடையில செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த அன்னைக்கு ஹீரோவும் மனசுடைஞ்சு போய் அழுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்படி இவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்கல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல பப்ளுன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல அவனோட கண்ணும் வீங்கி இருக்குது. யாரா அவனை அடிச்சான்னு ஹீரோ கேட்க உடனே பப்ளுவும் அந்த சித்தார்த் கேங் தான் மச்சான் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நம்ம அவனுங்களை ஆட விடாம ரூம்ல பூட்டி வச்சோல்ல அதுக்கு பழிவாங்குற விதமா எங்களை எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டா மச்சான் அப்படின்னு சொல்றான். அவ்வளோதாங்க. ஆல்ரெடி கனகா லவ் ஏற்றுக்கிடாதனால சோகத்தில் இருந்த ஹீரோ இப்போ இப்படி நடந்ததுனால பயங்கர வெறியோட போய் சித்தார்த்தி அவங்க கேங்கையும் போட்டு பொலன்னு பொழக்கிறான். அவ்வளோதான். பசங்க எல்லாரும் இப்போ பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க. பிரின்சிபலும் பசங்க எல்லாத்தோட பேரண்ட்ஸையும் வர சொல்றாங்க. சித்தார்த்தோட பேரண்ட்ஸும் சித்தார்த் இப்படி அடி வாங்கினதை பார்த்துட்டு என் மகனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான், இந்த ரவுடி பேரெல்லாம் இன்னமா ஸ்கூல்ல வச்சிட்டு இருப்பீங்க, டிசி கொடுத்து அனுப்புங்க மேடம் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட ஹீரோ பத்தி சொல்றாங்க. பிரின்சிபலும் அவனுக்கு டிசி கொடுத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்க உடனே ஹீரோட அம்மாவும் பிரின்சிபலோட காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. என் பையனோட வாழ்க்கையே போயிரு மேடம், இந்த ஒரே ஒரு ஆட்டை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மேடம் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் அதை யாருமே கேட்குற மாதிரியே இல்லை. அந்த ஸ்பாட்லேயே ஹீரோட அம்மா மயங்கி விழுறாங்க. உடனே அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹீரோட அப்பாவும் பதட்டத்தோட அந்த இடத்துக்கு வர டாக்டர் உடனே ஹீரோட அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒய்ஃபுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, அவங்களோட ஹார்ட் வீக்காக இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக இங்கே தாங்க ஹீரோட அப்பா ஹீரோவை டோட்டலாக வெறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்கூலில் படிக்காம ஊர் சுற்றிட்டு ரவுடி கணக்கு அடைஞ்சிட்டு இப்படி டிசி வாங்குற நிலைமைக்கு வந்துட்டியடா, உன்னோட அம்மா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு முக்கிய காரணமே நீதான்டா அப்படின்னு சொல்லி அவன் செவுட்லேயே பலார்னு அறையிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டோட்டலா டவுன் ஆயிடுறான். ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் எங்க அம்மாவை பாத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோகமா ஸ்கூலுக்கு போறான். அவனோட பிரின்சிபலும் இனிமேலாவது சேட்டை பண்ணாம +2 போர்டு எக்ஸாம்ல ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லி அவனை கிளாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ கிளாஸ்க்குள்ள சோகமா போறான். அதை கனகாவும் பாக்குறா. அப்படி நம்ம ஹீரோ சோகமா கிளாஸ்க்குள்ள வரத கனகா பாக்குறா. கனகா கிட்ட பேசாம ஹீரோ அங்கிருந்து போக உடனே கனகாவும் ஹீரோ கூப்பிட்டு அன்னைக்கு நான் அவங்ககிட்ட அப்படி பேசினது தப்புதான், நீயே சொல்லு,
நீ இது வரைக்கும் 12th ஒரு சப்ஜெக்டாவது பாஸ் ஆயிருக்கியா? எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனால் நீ லைஃப்பில் சுத்தமாக பொறுப்பே இல்லாமல் இருக்க. உன்னை நம்பி நான் எப்படி லவ்லாம் பண்ணுறது அப்படின்னு ஹீரோவை பார்த்து கனகா கேட்க, உன்னை ஹீரோட ஃப்ரெண்டும் ஒருவேளை பிரவீன் பாஸ் ஆகிட்டா நீ அவனை லவ் பண்ணுவியான்னு கேட்க, அதுக்கு கனகாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஒருவேளை போர்டு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான்னா நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேருந்து நம்ம ஹீரோ வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையன் இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, பையன் இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்குது. போர்டு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எக்ஸாமுக்கு நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பெயின் வர ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லைடா, சின்ன வழிதான், நான் அப்பா கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீ நல்லா எக்ஸாம் எழுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அவங்க அம்மாவை இப்படி விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால ஹீரோவே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறான். ஒரு பக்கம் எக்ஸாமுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. பசங்க எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பதட்டமாக நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க அப்பாவும் வராரு. டாக்டரும் அவங்க அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேஸ் ப்ராப்ளம் தான், இப்போ இவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்கு. எக்ஸாமுக்கு டைம் ஆகிறதுனால ஹீரோட அம்மா அவங்க அப்பா விட்டு பையனை ஸ்கூலில் போய் விட சொல்கிறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு பையனுக்கு எக்ஸாம்னு தெரிஞ்சதும், வாடா பிரவீன், நான் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறக்க பிறக்க அவனை கொண்டு போய் விடுறாரு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரவீன் கிட்ட, பிரவீனே என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நல்லா எழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து அனுப்புறாரு. லாஸ்ட் மினிட்ல ஹீரோ அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். அப்படி உள்ளே போனதும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு எக்ஸாம் எழுத உட்காடுறான். அப்படியே அவன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவன் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதுனா நமக்கு சொல்லலை. அப்படி கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட +2 போர்டு எக்ஸாமுக்குள்ள ரிசல்ட் வரப்போகுது. ஸோ வழக்கம் போல அவங்க அம்மா விடிய காலையில எழுந்துச்சு பூஜைலாம் பண்ணி, பூஜை பண்ண எலுமிச்சம்பழத்துல ஜூஸ் போட்டு தான் பையனை வந்து எழுப்புறாங்க. அவனும் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அம்மா போட்ட ஜூஸை குடிச்சிட்டு அவனுக்காக அவங்க அம்மா தச்ச சட்டையை போட்டுட்டு எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க கிளம்பி போறாங்க. இருங்க நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு ஹீரோட அப்பாவும் இவங்க கூட சேர்ந்து போறாரு. இப்படி ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு ரிசல்ட் பார்க்கறதுக்காண்டி ஸ்கூலுக்கு போறான். எல்லாரும் பரபரப்பா அவங்க ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்க, ஒரு பக்கம் ஹீரோட அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. டே பிரவீன், என்னடா பண்ணி வச்சிருக்க, பேனர்ல மூஞ்சி வர அளவுக்கு வம்பிழுத்து வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. இங்க தாங்க பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா நம்ம ஹீரோ 12th ரிசல்ட்ல ஸ்கூல்ல 9th ரேங்க் எடுத்திருக்கான். அதனாலதான் அவன் போட்டோவை பேனர்ல போட்டிருக்காங்க. சுத்தி இருக்க மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம், ஏங்க உங்க பிள்ளை இந்த ஸ்கூல்ல 9th ரேங்க் எடுத்திருக்கான், அதனாலதான் என் போட்டோவை பேனர்ல போட்டிருக்காங்க, இது தெரியாம நீங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு கை கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோட அப்பா அம்மா ஹீரோ நினைச்சு பயங்கரமா பெருமைப்படுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ நல்ல மார்க் எடுத்து +2ல பாஸ் ஆயிட்டான். இப்படி இவன் +2ல நல்ல மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் நேரா கனகாவை போய் பாக்குறான். கனகாவும் ஹீரோவை பார்த்து கண் கலங்கிட்டு, எனக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கல, நான் ஒன்னதான் லவ் பண்றேன் பிரவீன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வர, அப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹாஸ்பிட்டலில் இவங்க அப்பா அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான்ல. அப்போ இவனோட அப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு, டே பிரவீன், நான் என் வாழ்க்கையில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் வெறும் ஒரு சின்ன பேக்கரியோட ஓனராக தான் ஆக முடிஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியாக படிக்காதது தான். எனக்கு படிப்பறிவு இல்லைன்ற ஒரே காரணத்தினாலே என்னை எங்கள் வீட்டிலேருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் என்னை மதிக்க கூட மாட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மா மட்டும்தான் என்னை ஒரு ஆளாக மதித்து என் கூடவே இருக்கா. என் கூட வந்ததுனால உங்கள் அம்மாவை அவங்க வீட்டில் இருக்கவங்களே ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம குடும்ப சூழ்நிலை தான். உங்கள் அம்மா என்ன நம்பினா, ஆனால் நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன். இப்போ ஒன்றை நம்புறா, நீயும் என்ன மாதிரி வாழ்க்கையில் தோத்துறாதப்பா. ஒரு அப்பனுக்கு தான் பிள்ளை தன்னை மாதிரி வாழ்க்கையில் தோத்துறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் உங்கள் அம்மாவையும் என்னையும் தவிர வேறு யாரும் உன்னை இவ்வளோ அதிகமாக நேசிடவே முடியாது. தயவு செஞ்சு வாழ்க்கையில் தோத்துறாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு போயிருப்பாரு. இங்கே தான் நம்ம ஹீரோ தான் எவ்வளோ சுயநலமா தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த ரியலைஸ் பண்ணி அழுறான். அழுதுகிட்டே பாசத்தோட அவங்க அப்பாவையும் ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறமா தான் இவன் பயங்கரமாக படித்து இன்னைக்கு +2ல நல்ல மார்க்கோட பாஸ் ஆயிருக்கான். இப்போ ப்ரெசன்ட்ல கனகா ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, அப்போ ஸ்பாட்டில் நம்ம ஹீரோ, ஒரு வேளை நான் +2ல ஃபெயில் ஆயிருந்தேன்னா என்னை லவ் பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஆனால் என் அப்பா அம்மா அப்படி கிடையாது. ஒரு 2 நாள் கஷ்டப்படுவாங்க, 3ஆவது நாள் விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே அன்போட என் கூட இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் எங்கள் அப்பா அம்மாக்காக தான் வாழ போகிறேன். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா அம்மா கூட அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி போயிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ, அடுத்து நான் என்னம்மா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும், எனக்கு நீ ஒரு IAS ஆகணும்னு ஆசைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவ்வளோதானே ஆயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட அங்கேருந்து கிளம்ப அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆளாக நம்ம என்ன படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மூவி எக்ஸ்பிளைனர்.